கனடாவில் மீண்டும் ஒரு நினைவு தூபி, உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றம். தலைவடித்து ஓடும் அனுர தரப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு சிலை வைக்கும் நடவடிக்கை, அரச தரப்புக்கு தொடர் தலைவலி. நாடாளுமன்றத்தில் சப்பாத்துக்குள் பீர் ஊற்றி குடித்த எம்பி, திடுக்கிடும் காரணம் இதுவா? அதிபர் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு, தமிழர் பகுதியில் பகீர் சம்பவம். தமிழர் பிரதேசத்தில் இரவோடிரவாக காணி பிடிப்பு, திடீரென முளைத்த கடைகள், அரச உத்தியோகத்தர்களுக்கு மிரட்டல். போலீசாரிடம் சிக்கியது 180 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தொகை, சற்று முன் வெளியானது அதிரடி காரணங்கள். கனடாவில் மற்றுமொரு தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபியொன்றை அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்மையில் கனடாவில் பிரம்டன் நகரில் கடந்த 10ஆம் தேதி அமைக்கப்பட்ட தமிழின படுகொலை நினைவு தூபி இலங்கை அரசை மட்டுமல்ல, தென்னிலங்கையில் பல்வேறு தரப்பினர்களிடையேயும் கலகத்தை ஏற்படுத்தியது. இவ்வாறு அமைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவு தூபிக்கு எதிராக அனுர அரசு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கனடா தூதுவரை அழைத்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை அரசின் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். மேலும் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடம் இல்லை என பிரம்டன் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கனடாவின் ஸ்காப்ரோவில் மற்றொரு நினைவு தூபி அமைப்பதற்கான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. கவுன்சிலர் பார்த்தி கந்தவேல் முன்மொழிந்த தீர்மானமே இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், விரைவில் மற்றொரு நினைவு தூபி ஸ்காப்ரோவில் அமைக்கப்படவுள்ளமையும், இதன் விளைவாக தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை உலகெங்கும் பறைசாற்றும் முகமாக அடுத்து அமைக்கப்படவிருக்கின்ற நினைவு தூபி இருக்கும் எனவும் நம்பப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக தான் ஒருபோதும் எந்த ஒரு கருத்தும் வெளியிடவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இது அரசாங்கம் நாட்டில் நல்லுறவை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை தடுக்க எதிர்கட்சியினர் பரப்பும் தவறான தகவல்களை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் சபையில் இவர் இல்லாத போது ஹர்ஷன ராஜகருணா எம்பி தவறான தகவல்களை கூறுவதாகவும், இது தொடர்பாக தன்னிடம் அர்ச்சுனா எம்பி தெரிவித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவில் உள்ளார்கள். அவர்களுக்காக நான் முன்னிற்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிற்க மாட்டேன். பிரபாகரன் மட்டுமல்ல, உமா மகேஸ்வரன், சபாரட்னம் என பல தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டனர். எனினும் அவை தோல்வி கண்டன. அவர்கள் இறந்து 16 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்காக நாம் முன்வந்துள்ளோம். அதனை தடுப்பதற்கும் மீண்டும் நாட்டில் இனவாதத்தை கொண்டு வருவதற்கும், அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி தொடர்பில் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கும் முயற்சிக்கின்றார்கள். இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என எதிர்க்கட்சியினை கேட்டுக்கொள்கின்றேன் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்றத்தில் கைல் மெக்கின் எனும் ஒரு எம்பி தனது பதவி காலத்தின் நிறைவு உரையின் போது சப்பாத்துக்குள் மதுபானம் ஊற்றி குடித்துள்ளார். ஷொய் என்று அழைக்கப்படும் ஆஸ்திரேலியாவில் கொண்டாட்டங்களின் போது பின்பற்றப்படும் வழக்கமாகும். நாடாளுமன்றத்தில் சாதாரண மக்களும் இருக்கின்றார்கள் என்பதை காட்டவும் இதனை செய்ததாக உள்ளூர் ஊடகங்களில் கைல் மெக்கின் தெரிவித்துள்ளார். 2 முறைகள் எம்பியாக பதவியில் இருந்த கைல் மெக்கின் தனது கடைசி நாடாளுமன்ற உரையின் முடிவில் தனது சப்பாத்துக்குள் பீர் ஊற்றி குடித்து அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளார். இந்த செயல் ஆஸ்திரேலியர்களிடையே வெற்றியையும் சந்தோஷ தருணங்களையும் கொண்டாடும் ஒரு கலாச்சாரமாக விளங்கும். ஆனால் நாடாளுமன்றத்தில் இதை செய்வது மிகவும் அபூர்வமாகும். இவர் இந்த செயல் மூலம் அரசியலுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள தடையை முறியடிக்க முயற்சி செய்ததாக பலரும் கருதுகின்றார்கள். குறித்த செயற்பாடானது தற்போது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்கரைப்பற்று காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஆலையடி வேம்பு பகுதியில் பிரபல பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, அக்கரைப்பற்று ஆலையடி வேம்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில்
கல்வி கற்கும் காப்போத்து சாதாரண தர மாணவர்கள் சிலருக்கு விசேட பயிற்சி செயலமர்வு ஒன்று இடம்பெறவிருந்தது. இது தொடர்பில் அதிபரின் உத்தரவுக்கு அமைவாக நேற்று சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்ற ஆசிரியர் நாளைய பயிற்சி செயலமர்வுக்கு செல்வதற்கு ஒன்று கூடுமாறு கூறியுள்ளார். இவ்வாறு சில மாணவர்களது வீட்டிற்கு சென்று தகவலை வழங்கிவிட்டு இன்னும் ஒரு மாணவியின் வீட்டுக்கு சென்று தகவலை சொல்ல முற்பட்ட நிலையில் அவ்வீட்டில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அவ்வீட்டில் இருந்து வெளிவந்த ஒருவர் ஆசிரியரை வாளால் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிபர் மீதும் வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான அதிபர் மற்றும் ஆசிரியர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரொருவரும் பொதுமக்களின் உதவியுடன் அக்கறை பெற்ற காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் விசாரணைகளை காவல்துறை முன்னெடுத்துள்ளது. இதேவேளை ஆலையடிவம்பு பிரதேசத்தில் அண்மை காலமாக அச்சுறுத்தும் நிலை அதிகரித்து வருவதுடன் வீதிகளிலும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பூநகரி முழங்காவில் பகுதியில் சட்டவிரோதமாக அரச காணிகளை இரவோடு இரவாக பிடித்து கடைகளை நிர்மாணித்து வருபவர்களுக்கு எதிராக பூநகரி பிரதேச சபை சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருகின்றது. மன்னார் யாழ்ப்பாணம் வீதியோரமாக பூநகரி முழங்காவில் பகுதியில் நாச்சிக்குடா சந்தியை அண்மித்து நேற்று முன்தினம் இரவு தடாலடியாக அரச காணிகளில் கடைகள் சில முளைத்துள்ளது. நிரந்தரமாக இரும்பினால் ஒட்டப்பட்டதும் தகரங்களினால் வேயப்பட்டதுமாக அந்த கடைகள் இருந்துள்ளது. பொது போக்குவரத்திற்கு அபாயத்தை தரக்கூடியதும் அனுமதியற்றதுமான கட்டுமானங்களை தயவு தாட்சணியமின்றி அகற்ற வடக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நிலையில் அவை தொடர்பில் பொதுமக்களால் முறைப்பாடுகள் பூநகரி பிரதேச சபைக்கு செய்யப்பட்டுள்ளது. அதனை அடுத்து செயலாளர் மற்றும் வருமான வரி பரிசோதகர் நிலைய பொறுப்பதிகாரி சகிதம் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார்கள். உரிமை கோரப்படாத நிரந்தர தகர கொட்டகைக்கு பகிரங்கமாக அகற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை ஒட்டி அதிகாரிகள் அருகாக தொடர்ந்து நிர்மாண வேலைகளில் ஈடுபட்டிருந்த மற்றைய வர்த்தக நிலையத்தினரிடம் அனுமதியை பெற்று வேலையை முன்னெடுக்க கோரியிருந்தார்கள். இந்த நிலையில் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பில் புகைப்படம் எடுக்க முற்பட்டவர்களை தாக்க முற்பட்ட அங்கிருந்த கும்பல் ஒன்று கைத்தொலைபேசிகளை பறிக்கவும் முற்பட்டுள்ளது. சட்டவிரோத கட்டுமானங்களை தவிர்த்து உரிய அனுமதியை பெற்ற பின்னர் பணிகளை முன்னெடுக்கலாம் எனவும் தெரிவித்து அந்த இடத்திலிருந்து வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் இருந்து இயக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான பல தகவல்களுடன் 180 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தொகை போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடல் வழியாக போதைப் பொருள் தொகையை கொண்டு வந்த குழுவுக்கு இந்த பணம் வழங்கப்படவிருந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாரவில தொடுவாவை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போதே சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனை செய்துள்ளார்கள். அப்போது முச்சக்கர வண்டியில் இருந்த கருப்பு நிற பயணப்பையை பரிசோதித்த போது அதில் பெருந்தொகையான பணம் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள். உடனடியாக செயற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் முச்சக்கர வண்டியில் இருந்த இருவரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்தார்கள். சந்தேக நபர்களிடம் விசாரணை செய்த போது கடந்த 19ஆம் தேதி பேருவலை அருகே கடலில் சுமார் 300 கிலோகிராம் போதைப் பொருள் தொகையை பல நாள் மீன்பிடி படகு மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. அந்த படகில் இருந்த கேப்டன் உட்பட 6 பேருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் வீதம் பணம் வழங்குவதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு போதைப் பொருளை கொண்டு வருவதற்கு முன்னர் கடத்தல்காரர்கள் பல நாள் மீன்பிடி படகிற்கு 70 லட்சம் ரூபாய் வழங்கி இருந்தார்கள். முச்சக்கர வண்டியில் பணத்தை கொண்டு வந்த நபரும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றின் உரிமையாளர் ஆவார். முன்னதாக 100 கிலோகிராம் போதைப் பொருளுடன் இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் அந்த படகு கைப்பற்றப்பட்டிருந்ததாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். பல நாள் மீன்பிடி படகின் கேப்டன் மற்றும் 2 பெண்கள் உட்பட மேலும் 6 சந்தேக நபர்கள் சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டிக்கு பாதுகாப்பு வழங்கிய மோட்டார் சைக்கிள்களுடன் கைது செய்துள்ளார்கள். துபாயில் இருந்து இயக்கப்படும் இந்த போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடைய இலங்கையைச் சேர்ந்த நபர்கள் சிலாபம், தொடுவாவை, நீர்கொழும்பு, மாத்தறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் இதுவரை தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் மீண்டும் ஒரு நினைவு தூபி, உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றம், தலைவடித்து ஓடும் அனுர தரப்பு.
தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு சிலை வைக்கும் நடவடிக்கை அரச தரப்புக்கு தொடர் தலைவலி. நாடாளுமன்றத்தில் சப்பாத்துக்குள் பீர் ஊற்றி குடித்த எம்பி, திடுக்கிடும் காரணம் இதுவா? அதிபர் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு, தமிழர் பகுதியில் பகீர் சம்பவம். தமிழர் பிரதேசத்தில் இரவோடிரவாக காணி பிடிப்பு, திடீரென முளைத்த கடைகள், அரச உத்தியோகத்தர்களுக்கு மிரட்டல். போலீசாரிடம் சிக்கியது 180 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தொகை. சற்று முன் வெளியானது அதிரடி காரணங்கள்.